1 லிட்டர் கேன் இருக்குது வாட்டர் கேனு பாட்டில் இருக்கு. எவ்வளோ? 20 ரூபா. 20 ரூபாவா? சரி, அது இருக்குது கேனு 20 லிட்டர் கேனு, அது எவ்வளோ? 30 ரூபா. 30 ரூபாவா? 1 லிட்டர் 20 ரூபா சொல்ற பாட்டில், அந்த கேனு வந்து 20 லிட்டர் இருக்குது, அது 30 ரூபான்னு சொல்ற. ஆனா அந்த கேனை நீ 1 லிட்டர் போட்டு வித்தா 400 ரூபாய் சம்பாரிச்சிருவேன். ஏம்பா, இந்த 1 லிட்டரு ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் இல்ல ஒரு 5 ரூபாய் வித்த கூட பரவாயில்ல. ஆனா 20 ரூபாய் விற்கிறிய, அப்ப அதை 1 லிட்டர் போட்டு கூட 400 ரூபாய் தெரியும். என்னையா பகல் கொள்ள அடிக்கிறீங்க? தண்ணி வேணுமா வேணாமா? வேணும்னா வாங்க, வேணா போயிட்டே இருக்கியா? நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? இந்த கேனை வந்து ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, இல்ல ஒரு 5 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல. என்ன வாட்டர் பாட்டில் ஒரே முட்டை 20 ரூபாய் கொடுக்குறீங்க? இது எவ்வளவு அநியாயம்? என்னைக்கு இந்த குடிக்கிற தண்ணியை விற்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட ஆளு வராங்களோ, சட்டம் போடுறாங்களோ, அன்னைக்குதான் நீங்க திருந்தீங்க. அன்னைக்குதான் அந்த நாடு திருந்தோம். அது வரைக்கும் திருந்தவே மாட்டீங்க. கிராக்கெட்டு போங்க. வந்தாரு நாட்டை திருத்த போ. வணக்கம் தாசில்தார். வணக்கம். ஓ, என்னையா இது? அவனை தவசுரம், நீ தான் லுங்கி கட்டின்னு வந்துருக்க. தாசன் ஆபீஸ் வர மாதிரி வந்திருக்கீங்க? என்ன இங்கிலீஷ்காரங்க? இப்படி வரக்கூடாதா? இங்கிலீஷ்காரன் வேண்டாம், யாருக்கு தமிழ்காரன் தானே நம்ம. ஆமா, வேட்டி கட்டிட்டு வந்திருக்கான்ல, இது கட்டினு வந்தா இப்போ. சரி சரி, இப்போ உனக்கு என்ன இது சொல்லு. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கோம். மனு கொடுத்துட்டியா? மனு கொடுத்துட்டோம். மனு கொடுக்கும்போது நம்பர் கொடுத்தாங்களா? நம்பர் கொடுத்தாங்க. அதானே, என்ன கூட தெரியலையே, கேளுங்க. நம்பர்லாம் இல்லை சார். நம்பர் கொடுத்துருப்பாங்களா ஐயா? மனு கொடுக்கும்போது நம்பர் கொடுத்தாங்களா? பேப்பர்ல சீட்ல எழுதி கொடுத்தாங்களா நம்பர்? எங்க சீட்? எங்க சீட்டு வச்சிருக்கா பண்றா? சீட்டு உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். எப்பவா? என்கிட்ட நீ கொடுக்கல ஐயா. நம்பர் சீட்டு இல்லையா? அந்த நம்பர் தான் எடுக்க முடியும். போய் நம்பர் வாங்கிட்டு வாங்க போங்க. ஏன் நீங்க எடுக்க முடியாதா? நாங்களே எடுக்க கூடாதியா? கம்ப்யூட்டர்ல இப்போ மாரசாமின்னு போட்டீங்கன்னா முன்சாமி கந்தசாமின்னு வரும், அதை பார்த்து எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாதியா? போய் நம்பர் வேண்டாங்க, போ. போய் நம்பர் வேண்டாம் போல. நம்ம கிட்ட காசு எதிர்பார்க்கறாரு, ஏதாவது இப்படி இருந்தா கொடுத்து விட்டுருங்க. புரியுதா? ஆமா, 100 ரூபா கொடுறா, டக்குன்னு கொடு சார். என்னையா என்னையா இது? வாரிசு சர்டிஃபிகேட். ஐயா, என்னை பத்தி நான் வெளியே விசாரிச்சுருக்கியா? நான் லஞ்சம் வர ஆள் நினைச்சியா நீ? என்ன நினைச்சுருக்க சார்? சார் விஜய் சார். ஓ, லஞ்சம் கொடுக்குற எனக்கு? சார் சார் நினைச்சிருக்கான் உங்க மேலே கழிச்சுட்டான். நசுமா விட மாட்டேன், நசுமா விடவே மாட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதனால என்ன நினைச்சிட்டு இருக்கான்? தவசை போடக்கூடாதா, லுங்கி கட்டக்கூடாதா? நம்ம இஷ்டம், நம்ம ட்ரெஸ் அந்த யார் கேட்கறதுக்கு எப்படி உங்க மேல கை வைப்பான்? நான் சும்மா விட மாட்டேன். கோவப்படாத, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பண்றோம். தாங்க முடியல, உங்க மேல கை வச்சிட்டா. சரிப்பா, புடிச்சா சார் நக்கிஸ்டா. சரி, நான் வரேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடுவோம் கொஞ்ச நேரத்துல. கண்டிப்பா வந்துடுறேன். சரி, ரைட், ஓகே. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம். யார் பண்ணீங்க? என்ன விஷயம் வந்துருங்க? அப்பா பேர் மாடசாமி. சரி. நான் முனுசாமி கந்தசாமி. சரி. தாசில்தார் ஆபீஸுக்கு போனோம் சார். சரி. அடிஸ்டார் சார் எங்களை. எது வச்சா தாசர்? வாரிசு சர்டிஃபிகேட் வேணும் சார், அதுதான். ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு இப்படியா போறீங்க? ஒரு லுங்கி பேண்ட் சட்டையோட அவரு கேக்குற மாதிரி இவரும் கேக்குறாரு. ஆமாண்டா. என்ன குச்சி குச்சின்னு பேசுறீங்க சார்? அடிஸ்டார்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க. இந்த மாதிரி போனா அடிக்கதான் செய்வாங்க. சரி, என்னத்துக்கு வச்சாரு உங்களை? வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டேன் சார். சரி, வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டதுக்கு அடிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க? வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டார்ல, அவங்க ஒரு நம்பர் ஒண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பரை காமிச்சிங்களா அவர்கிட்ட? அந்த நம்பர் இல்ல சார் எங்ககிட்ட. அந்த நம்பரை காமிச்சாதான் அவங்க கொடுப்பாங்க. அந்த நம்பர் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அதுக்குதான் சார் 100 ரூபா கொடுத்தோம் சார். 100 ரூபா கொடுத்தீங்க? ஏடா, அவருக்கு எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆபீசரு, அவர்கிட்ட போய் 100 ரூபா கொடுத்துருங்க, லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நீங்க பண்றத? எல்லாத்துலயும் நடக்குது தானே சார். ஆமாண்டா, தப்புதான். லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு.
லஞ்சம் கொடுத்த எல்லாமே இங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரீங்க. தூக்கி உள்ள போடுறோம். வாடா டேய். இப்படியே லஞ்சம் கொடுத்து நல்ல ஆபீசர்களை கெடுத்து வச்சிருங்கடா. அண்ணே ஆப்பா பாஸ்கர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கண்ணே. ரொம்ப நாளாச்சுப்பா உங்களெல்லாம் பார்த்து. சரி என்ன விஷயமா வந்த? ஒரு வேலையா வந்தானே இங்க. சரி அண்ணனையும் பார்த்துட்டு போகணும். ஓ அப்படியா? சரி ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்களா? சரி இது ஆண்டி உள்ள இருக்கிறாங்க. சுமதி சுமதி என்னங்க? கொஞ்சம் வாமா, ஊர்ல இருந்து யார் வந்துக்கிறான் பாரு, தம்பி பாஸ்கர் வந்துக்கிறான். இங்க வா. வரங்க. சரி அப்புறம் எப்படிப்பா ஊர்ல விளைச்சல்லாம் எப்படி இருக்குது? 2 ஏக்கர் இருந்தது, அதுல என்ன செடி போட்டீங்க? ஓ கலக்கா போட்டுக்கிறீங்களா? இப்போ எப்படி போன வருஷம் ரொம்ப கம்மியா இருந்தது விளைச்சல், இந்த வருஷம் போறாருயா? ஓ அதனால அமோகமா இருக்குது. ஓ ஓ ஓ என்னாலதான் வர முடியல ஊருக்கு. ஆமாண்ணே, நீங்க திருவிழா வருவீங்கன்னு பார்த்தோம். ஒரு வருஷமா நாங்க பார்த்துதான் இருக்கோம், நீங்க வரமாட்டேன்றீங்க. அதுதான் நான் வரதான் சொல்றேன், வர முடியல. ஏன்னா என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குதுப்பா. காலையில 7 மணிக்கு போனேன், நைட்டு 10 மணி ஆகுது நான் வரதுக்கு. வேலை அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். என்னால வரணும்னு தான் முயற்சி பண்றேன். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கணும், திருவிழா டைம்ல கூடணும், எல்லாம் ஒன்று சேர இடமாச்சுன்னு பார்க்குறேன். ஆனா வர முடியல, என்ன பண்றது? இல்லை இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடும், இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடும், நீ கவலைப்படாத. சுமதே என்னங்க சும்மா கத்தினீங்க? வேலை செய்ய விடாத. என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி வந்துக்கலாமா? டீ போடுமா? பால் இல்ல. சரி காப்பியாவது போடு. பாலே இல்லைன்ற காப்பி கேக்குறீங்க? சரி டைம் லஞ்ச் டைம் ஆக போகுது, நீ சாப்பாடு வெட்டி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நேற்று அரிசி காலி ஆயிடுச்சு, உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப அரிசி வாங்கி தான் எல்லாம் சமைக்க முடியும். அரிசி இல்லையா? எப்ப தம்பிக்கு ஊருக்கு கிளம்புவீங்க? நீ இருப்பா. ஏண்டி உனக்கு எதனா கொஞ்சம் மூளை இருக்கா? அவன் வந்திருக்கிறான், என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்துக்கிறான். அவன் எதிர்க்க இந்த மாதிரி மரியாதை எல்லாமே பேசுறியா? அவன் என்ன நினைப்பான்? நான் அப்படிதான் பேசுவேன். ஏண்டி எது பேசினாலும் என்ன உள்ள கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல? அவன் எதிர்க்க அந்த மாதிரி தான் பேசுவியா? நான் அப்படிதான் பேசுவேன். தப்பு இல்ல. நீ என்ன கேக்குறான் அவனை? எப்போ போவீங்கன்னு வேற கேக்குறேன். ஆமா அப்படிதான் கேட்பேன். அது தப்பு இல்லாத. அவன் மூஞ்ச மாறி போச்சு ஒரு மாதிரியா. ஏன் இந்த மாதிரி பண்ற நீ? நம்ம சொந்த பந்தங்கள் நம்மள என்ன நினைப்பாங்க? நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நம்ம அங்க போக வேண்டியது வரும். அவங்க உண்மை என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? எனக்குன்னு ஒரு தனி மரியாதையா இருக்குது அங்க, தெரியுமா? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறடி. இது இருக்குதாடி, பால் இருக்குது, டீ தூள் சக்கரை இருக்குது, நீ டீ போட மாட்டேற? என்னால போட முடியாது. அரிசி கூட இருக்குது, ஏன் நீ சமைக்க மாட்டேன்ற? என்னால சமைக்க முடியாது. உங்களை கட்டின பாவத்துக்கு இந்த தலை எழுத்து உங்களுக்கு மட்டும்தான் வச்சு கொட்ட முடியும். அவங்க சொந்தக்காரங்களே என்னால வச்சு கொட்ட முடியாது. உங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்க வீட்டுல வெளியே போய் வாங்கி கொடுங்க. என்னால முடியாது. ஏண்டி நீ தூங்கவே மாட்டியா? இப்படிதான் இருப்பியா நீ? ஆமா இப்படிதான் இருப்பேன். எப்படியாவது போ, எல்லாம் என் தலையெழுத்துடி. பாஸ்கர் அண்ணி ஏதோ வேலையா இருக்கிறாங்க, நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். சரிண்ணே வாங்க. யாரு? ராஜனா? ராஜன் சொல்றா, நானே சொல்லணும்டா இருந்தேன். அதான் நம்ம ஃப்ரெண்டு இல்லடா, கோபாலடா. அவங்க சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு தான் ரேட்டை பார்த்தேன், டைமிங் என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் சொல்லிக்கிறான். என்னங்க ஏங்க கட் பண்ணுங்க. சரி கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வீட்டில் போன் பேசிட்டு. என்னடி சும்மா நொய் இந்த போன் கூட பேச விட மாட்டேங்குது, என்ன விஷயம்? தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். சரி நிக்கிறான். சரி அவனுக்கு சீக்கிரமா கார் எடுத்துன்னு போய் கூட்டிட்டு வாங்க. அவன் வெயில்ல நிக்கிறான். 2 வாட்டி போன் பண்ணிட்டான். சரி நீங்க போன் பேசி நின்னுக்கிறீங்க. சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி சீக்கிரமா சமைக்கணும். அவன் ரொம்ப பசின்னு 2 வாட்டி போன் பண்ணிட்டான். 2 வாட்டி. சரி அவனுக்கு மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி. ஐயோ அவன் சிக்கன் சாப்பிட மாட்டான், வெறும் மட்டன் வண்டி வாங்கிட்டு வாங்க. சரி சீக்கிரமா போங்க. அவன் வெயில்ல நிக்கிறான், அவன் பசியோட நிக்கிறான். 2 வாட்டி போன் பண்ணா சீக்கிரமா செய்யணும். நான் ஏண்டி உன் தம்பி ஊர்ல இருந்து ஓறான், சீக்கிரம் போங்க அவனை இட்டுன்னு வாண்டிய. அவனுக்கு வர வழி தெரியாது. நான் கேக்குறேன், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர வரவன் அங்கிருந்து வீட்டுக்கு வரது வழி தெரியாது. ஆனா குழந்தையா? நான் கேக்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்த்து பிள்ளைங்க. அவன் வந்திருக்கான், அவனுக்கு போய் கூட்டிட்டு வரணும். சரி அவனை போய் கூட்டினு சொல்லி நீ அன்னைக்கு என் தம்பி வெயில்ல வந்தான்ல, அவன் நம்மளை தூக்கி வரது எவ்வளவு பாசமா அண்ணன் அண்ணின்னு வந்தான். அவன் நம்மளை தேடி வந்தான். எத்தனையோ வருஷம் ஆச்சு அவனை பார்த்து.
அவனுக்கு சரி வந்துக்கிறானே ஒரு சாப்பாடு ஆக்கி போடும், சாப்பாடை ஒரு தயிர் சாதமா இல்லை ஒரு ரச சாதமா இதெல்லாம் ஒன்று கொடுத்தேன் வந்த புள்ளிக்கு, வேகாத வெயிலில் வந்த புள்ளிக்கு. சரி சாப்பாடை கூட விட்டுருப்பா, ஒரு டீ கொடுத்தேன் நீ அவனுக்கு, நான் கேட்குறேன். அப்படியே வந்து எப்போ போவப்பா அப்படி கேட்குறேன். அப்படியே மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு அவனுக்கு தெரியுமா. அப்படியே ஒரு மாதிரியா கோச்சிக்கணும். சரி என்ன பண்றது அப்படின்னு சைலண்டா வெளியே போயிட்டான். அவன் ஊர்ல போய் சொன்னாக்க அவங்களாம் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? நீ உன் தம்பி வரானா மட்டும் மட்டன் எடுங்க, சிக்கன் எடுங்க, சிக்கன் வேணும், மட்டன் சாப்பிட மட்டன் எடுக்கணும் இப்படிலாம் சொல்றிய, ஊந்து கதைங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறிய. எங்க ஆளு எங்க சொந்தம் என் தம்பி அவன் வந்தான், அவனுக்கு ஒன்னால எதனா செய்ய முடியுதா? அவனுக்கு எப்படி மூஞ்சி கட்டி அமிச்சா? அது மாதிரி பண்ணலாமா? தப்பு இல்லை அது. அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே ரெண்டு குடும்பத்தை நம்ம குடும்பமா பாரு, அதுதான் நல்லது. இந்த மாதிரி உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு பிரிச்சு பார்த்தாக்கா நடுவில் விரிசல் தான் வரும். அப்ப நம்ம குடும்பத்துல வந்து பிரிச்சல் வந்தாக்கா ரெண்டு பேர் பிரிவினை வரும் தெரியுமா. அந்த மாதிரிலாம் பார்க்காது, எல்லாமே ஒரே சொந்தமா பாரு. நீ மட்டும் என் தம்பிய சோறு போடாம டீ காபி கொடுக்கவும் வெட்ட விட்டல, அதே மாதிரி நான் உன் தம்பிய வரக்கூடாது, இங்க சாப்பிடக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது வெட்டி விட்டுக்கு எவ்வளவு ஆகும்? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆனா நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் வந்து ரெண்டு குடும்பம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே திராசா இருக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? உன்ன மாதிரி இறக்கம் இல்லாத இல்லை நான். புரியுதா அவங்க சொல்றது? நீ கவலைப்படாத, நான் வாங்கிட்டு வரேன். நீ என்ன சொன்னியோ அதை வாங்கிட்டு வரேன். மட்டன் கேட்ட முட்டை கேட்ட அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். முதல்ல சமைச்செல்லாம் ரெடி பண்ணி உன் தம்பியை போய் நான் இட்டுன்னு வரேன். இனிமேலாவது ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம. புரியுதா? இல்லைன்னா நம்ம குடும்ப விரிசல் வந்து நம்ம பிரிவினை வரும், பிரிஞ்சு போவோம். அந்த மாதிரி பண்ணாத. இனிமேலாவது ஒழுங்கா திரு நல்லபடியா. ஏங்க இருங்க, அன்னைக்கு உங்க தம்பி வரும்போது நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். சரிம்மா. இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சரி. உன் குடும்பம் வர என் குடும்பம் வர நான் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன். இனிமேல் இப்பதான் நான் தப்பை உணர்றேன். சரிம்மா. என்னை மன்னிச்சிருங்க. சரிம்மா. எப்போ நீ உன் தப்பை உணர்ந்துட்டியோ அப்போ நீ திருத்திட்டம்மா. இனிமேல் எப்போ எது வந்தாலும் ரெண்டு குடும்பத்தை ஒரே மாதிரி பாரு. அப்பதான் நம்ம குடும்பத்துல விரிசல் வராது, நம்ம நல்லபடியா இருக்கலாம், ஒற்றுமையா வாழலாம். நான் தம்பி இட்டுன்னு வரேன், நீ எல்லாம் சமைச்சு வை.